இவரது மொழியாக்க திறமைக்கு சான்றாக தேசிய கலைகள் மன்ற வெளியீடுகளும் இவரது தேசிய பல்கலைக்கழகத்தின் சில வெளியீடுகளும் சான்றாக அமைகின்றன. இவரது தமிழ் கவிதைகள் பல டிரான்ஸ்கிரியேஷன் என்னும் பெயரில் நூல் உருப்பெற்றுள்ளன. மலேசியாவிலிருந்து வெளிவரும் வல்லினம் என்னும் இணைய இதழில் பன்னாட்டு கவிதைகளை மொழியாக்கம் செய்து தற்பொழுது இளங்கோவன் இணையத்தில் தவறாமல் பிரசுரித்து வருகிறார். அடுத்து காத்துமு இக்பால் என்பவர் கவிதை தொகுப்பு ஒன்றை அண்மையில் அமரரான டாக்டர் பாலச்சந்திரன் வானம்பாடி கவிஞர் இவருடைய மொழிபெயர்ப்பில் ஈவினிங் நம்பர் அண்ட் அதர் போயம்ஸ் என்னும் பெயரில் அவர் நூலாக வெளியிட்டுள்ளார். இவரை போல திருவேங்கடம் என்னும் கவிஞரும் தனது நூலை ஆங்கிலத்தில் இளங்கோவன் மூலமாக மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். ஆங்கில வழி மொழிபெயர்ப்புகள் ஒருபுறம் நிகழ சீன மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் போக்கும் சிங்கப்பூரில் நிலவுகிறது. இது தமிழகத்தில் பாரதி, தானா குமாரசாமி, பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் போன்றோர் சீன மொழி படைப்புகளை தமிழ்படுத்தி உள்ளனர். சிங்கப்பூரில் சீன மொழி படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதில் காலந்தோறும் கவனம் செலுத்தப்படுகிறது. தமிழில் சீன மொழி இலக்கியங்களை ஆங்கிலத்தின் ஊடாக மொழிபெயர்த்தவர்கள் பி காந்தம் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். சிங்கப்பூரின் நிரந்தரவாசியான ஜெயந்தி சங்கர் இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர். இவர் சீன பெருஞ்சுவருக்கு பின்னே என்னும் நூலில் சீன பெண்களின் வாழ்வும் வரலாறும் பற்றிய செய்திகளை ஆங்கில நூல்களை வாசித்ததன் விளைவாக எழுதியுள்ளார். அவர் ஆய்வு நூல் போல சான்று ஆதாரங்களை காட்டாமல் எழுதியிருப்பது இவர் ஆய்வு நாகரிகத்தை பின்பற்றவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. இவர் தன்னுடைய இந்த குறைபாட்டை மீன்குடம் என்னும் திருவர் கதை தொகுப்பில் திருத்திக் கொண்டுள்ளார். இத்தொகுப்பு சீன மொழிகளிலிருந்து திருவர் கூறிய கதைகளை தமிழில் வெளியிட்டுள்ளது. மிதந்திடும் சுய பிரதிமைகள் என்னும் சீன கவிதைகளின் தொகுப்பை ஆங்கில வழியாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஜெயந்தி சங்கர். சிங்கப்பூரில் சீன மொழி அறிந்த, சீன கலாச்சாரம் பற்றி நன்கு அறிந்த மூத்த தலைமுறை எழுத்தாளர்களில் ஒரு சிலர் இந்நூலை மோசமான மொழிபெயர்ப்பு என குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் தமிழகத்தில் இந்த நூலுக்கு மொழிபெயர்ப்புக்குரிய திசையெட்டும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நூல் கவித்துவமின்றி வரட்டு மொழிபெயர்ப்பாக அமைந்துள்ளது. மொழிபெயர்ப்பின் உதவி கொண்டு நாம் மூலமொழி கவிதைகளை குறை கூற முடியாது. மலேசியாவில் தேவான் பஹாசா டான் புஸ்தகா என்னும் அமைப்பு மொழிபெயர்ப்பு இலக்கியங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்னும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஓர் அமைப்பு. இந்தியாவின் நேஷனல் புக் ட்ரஸ்ட் என்னும் அமைப்பை போன்றது. சிங்கப்பூர் அரசாங்கமும் இத்தகைய மொழிபெயர்ப்பு மையத்தை ஏற்படுத்தி தக்காரை நியமித்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை வளர்க்க தேவையான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கான பரிந்துரை சென்ற ஆண்டு 2009 நடைபெற்ற அனைத்துலக எழுத்தாளர் விழாவின் போது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக சிங்கப்பூரில் ஆசியான் அமைப்பு நாடுகளின் இலக்கிய பரிமாற்றத்தை கருத்தில் கொண்டே அந்த மொழிபெயர்ப்பு பணி தொடரும் என்று நம்புகிறேன். இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் சிங்கப்பூரில் மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்னும் ஒரு ஆய்வு என்னுடைய நீண்ட ஆய்வுக்கு ஒரு முன்னுரையாகத்தான் இக்கட்டுரையை எழுதியிருக்கிறேன். இதனுடைய நீண்ட பகுதி என்னுடைய நூலாக அடுத்து வெளிவரவிருக்கும் சிங்கப்பூரின் தமிழ் இலக்கியம் அன்றும் இன்றும் என்னும் நூலில் விரிவாக இடம்பெறும். வாசகர்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு செறிவான கட்டுரையை நமக்கு அளித்திருக்கிறார்கள். சிங்கப்பூருக்கு போனவர்களெல்லாம் இங்கு ஓரளவு வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். சிங்கப்பூரிலே போய் தமிழ் சிந்தனையையும் பிறவற்றையும் அவர்கள் வளர்க்கக்கூடியவர்களாக, தமிழை வளர்த்து தமிழினுடைய பெருமையை வளர்க்கக்கூடியவர்களாக சிங்கப்பூரில் இருந்து அவர்கள் பணியாற்றுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. இதில் கேள்வி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களிடத்தில் கேட்டதை மிகச்சிறந்த ஒரு செல்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு யாரும் கேட்பதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு மணி துளி வழங்கலாம். ஏனென்றால் இப்பொழுது இன்னும் ஏனையவர்களும் பேச வேண்டியிருப்பதனால இந்த கேள்வி கேட்பதற்கு இடமில்லாத அளவுக்கு அருமையான ஒரு செறிவான ஒரு கட்டுரையை தந்தமைக்காக அம்மையார் அவர்களை பாராட்டி, அடுத்தபடியாக பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களை கட்டுரையை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ரவிக்குமார் இந்த அமர்வின் தலைவர், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை ஒரு மணித்துளிக்குள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் ரவிக்குமார்.
புதுவை பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். அதே பல்கலைக்கழகத்தில் தமிழில் நவீன நாடகங்கள் என்னும் தலைப்பில் நான் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டேன். இப்பொழுது என்னுடைய தமிழில் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் மிக விரிவான தலைப்பு, 8 பக்கங்களுக்குள் சுருக்குவது என்பது மிக கடினம். ஆனால் சில குறிப்பிடத்தக்க நாடகங்களை மட்டும் நான் ஆய்விற்கு உட்படுத்தியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கட்டுரைக்குள் நுழைகிறேன். முன்னுரை. தற்கால தமிழ் நவீன இலக்கிய சூழலில் மொழிபெயர்ப்பு சிறுகதைகளும் புதினங்களும் ஆராயப்பெறும் அளவிற்கு மொழிபெயர்ப்பு நாடகங்கள் ஆராயப்பெறுவதில்லை. 1876ஆம் ஆண்டு முதல் இன்று வரை பல மொழிபெயர்ப்பு நாடகங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பாகி உள்ளன. ஆங்கிலம், வடமொழி, திராவிட மொழிகள், கிரேக்கம், பிரெஞ்சு, ஜெர்மன், ருஷ்ய மொழி, வங்காளம், இந்தி, குஜராத்தி ஆகிய மொழிகளில் இருந்து ஏறத்தாழ 100 நாடகங்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளமையை ஏற்கனவே ஆய்வாளர்கள் சுட்டியுள்ளனர். மத்தவிலாசம், சாகுந்தலம், மிருச்ச கடிகம், மன்னியல் சிறுதேர், ஸ்ரீ ஜெயதேவ விஜயம், ஸ்வப்ன பாசவதத்தம், பிரதிமா, 3 மங்கையர், கன்யாசுல்கம், நூர்ஜஹான், கூட்டுப்பண்ணை, காட்டுவாத்து, ஆரடி நிலம், கிரெம்லின் மணி ஒலிக்கிறது, பொம்மை வீடு முதலிய நாடகங்கள் இவற்றுள் குறிப்பிடத்தக்கன. ஷேக்ஸ்பியரின் பல நாடகங்கள் இன்று வரை தொடர்ந்து மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. 70களின் பிற்பகுதியில் பல சிறு பத்திரிகையாளர்கள் நவீன நாடகங்கள் குறித்து உரத்து சிந்தித்ததன் வாயிலாக பல மொழிபெயர்ப்பு நாடகங்கள் அண்மை காலங்களில் வெளிவர தொடங்கியுள்ளன. இவை அனைத்தையும் ஆராய இக்கட்டுரையில் இடமில்லை. எனினும் இந்தியா அல்லாத வெளிநாட்டவர்களின் குறிப்பிடத்தக்க நாடகங்களையும் சிறந்த இந்திய மொழி நாடகங்களையும் ஆராயும் நோக்குடன் இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. அயல்மொழி நாடகங்கள். இந்திய மொழி அல்லாத அயல்மொழி நாடகங்கள் தமிழில் சிற்றிதழ்களிலும் நூல் வடிவிலும் மொழிபெயர்ப்பாகி உள்ளன. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்க மொழி, இத்தாலி, போலிஷ், ஹங்கேரி முதலிய பல்வேறு மொழிகளில் இருந்து தமிழ் மொழியில் நாடகங்கள் தொடர்ந்து மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. 20ஆம் நூற்றாண்டில் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய போர் நெருக்கடிகள், இருத்தலியல் சிந்தனை சிக்கல்கள், எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் ப்ராப்ளம்ஸ், தனி மனிதனின் உளவியல் சிக்கல்கள், வன்முறை முதலியனவற்றை பேசும் வகையில் இந்நாடகங்கள் அமைந்துள்ளன. அடுத்தது ஒரு குறிப்பிடத்தக்க நாடகத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். குரூர அரங்கு. ஹெரால்டு பிண்டரின் ஒன் ஃபார் த ரோட் என்ற நாடகம். இந்த ஹெரால்டு பிண்டர் என்பவர் 2007ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற மிகச்சிறந்த எழுத்தாளர். ஒன் ஃபார் த ரோட் என்ற நாடகம் ஞானியால் போதை என்னும் தலைப்பில் தமிழ் வடிவம் பெற்றுள்ளது. அரங்கம் என்ற ஒரு சிற்றிதழ், ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் வந்தது. அந்த இதழில் இந்த நாடகத்தை அவர் மொழிபெயர்த்துள்ளார். நோபல் பரிசு பெற்ற ஹெரால்டு பிண்டரின் இந்த நாடகம் குரூர அரங்கு, தியேட்டர் ஆஃப் குரூயாலிட்டி என்பார்கள், வகையை சார்ந்தது. சத்யன், விஜயன், விஜயனின் மனைவி ஆனந்தி, விஜயனின் மகன் சத்யன் ஆகிய கதை மாந்தர்கள் மட்டுமே இடம்பெறும் இந்நாடகத்தில் குறைந்த அளவிலேயே வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அதிகார அமைப்பின் வன்முறைகளை விளக்கும் வகையில் இந்நாடகம் அமைந்துள்ளது. விசாரணை என்னும் பெயரில் அதிகாரி சத்யன் விஜயனையும் அவன் மனைவி ஆனந்தியையும் வன்முறைக்கு உட்படுத்துகிறான். தனித்தனி அறைகளில் அவர்கள்